நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல இதை பத்தி பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில மத்திய அரசும் கூட செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல ட்ரம்ப் அவர்கள் 25% நமக்கு வரி விதித்தாங்க. அதன் பிறகு ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறோம்னு சொல்லிட்டு இன்னொரு 25% விதித்தாங்க. மொத்தமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 50% டாரிஃப் போட்டிருந்தாங்க. நேற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வரி விதிப்பு என்பது 18% டாரிஃபுக்கு வந்திருக்கு. ஸோ 18% டாரிஃப் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும். அதை நேற்று ட்ரம்ப் அவர்களும் நம்முடைய இந்திய நாடும் ஒத்துக்கிட்டாங்க. இது ஏன் 18%? இன்னைக்கு அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய வரி விதிப்பு அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே 18% மேலதான் இருக்கிறாங்க. வியட்நாம் 18% மேல, சைனா இன்னும் டீல் கன்க்ளூட் பண்ணல. அமெரிக்காவுடைய பக்கத்து நாடுகள் நெய்பர்ஸ் அவர்களும் 18% மேல இருக்கிறாங்க. சில நாடுகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் 18% கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் அவர்கள் 18% கொடுத்திருப்பது நம்முடைய தொழில்துறை மத்தியில் இருந்து அன்சர்டனிட்டி இன்னைக்கு போயிருச்சு. குறிப்பாக திருப்பூர் பகுதி, ஈரோடு பகுதி, கரூர் பகுதியில் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவங்க, ஹோம் டெக்ஸ்டைல் நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, பனியன் செய்யக்கூடியவங்க ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு கடந்த 3 மாத காலமாக. செய்வோமா மாட்டோமான்னு. இன்னைக்கு அது 18% அது வந்திருக்கு. அதனால் நிச்சயமாக இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஆயிலை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதிகாரப்பூர்வமாக நம்முடைய இந்திய அரசு என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நீங்க என்னால் பகிர முடியும். அதனால் நிச்சயமாக 18% டாரிஃப் என்பது இந்த சூழ்நிலையில வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னைக்கு இந்தியா உலகத்தினுடைய மைய ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பதான் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் 22 நாடுகளோடு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம். அது நண்பர்களுக்கு தெரியும். 2007 பேசி கொண்டிருக்கக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம், அது 2013 சஸ்பெண்ட் ஆன ஒரு ஒப்பந்தம், அது 2019 மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆன ஒரு ஒப்பந்தம். இன்னைக்கு 2026 நம்ம அதை கன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கின்றோம். தமிழகம் முழுவதுமே இன்னைக்கு தென் தமிழகத்தில் நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட் போகுது. தூத்துக்குடி பகுதி, திருநெல்வேலி பகுதி, அவர்களும் முறையாக இதை இரண்டும் பயன்படுத்தும் பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சி, குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு இது போகும். அதனால் இது ஆரம்ப கமெண்ட்ஸ் உங்களுக்கு பட்ஜெட்டை பற்றி, குறிப்பாக அமெரிக்க டாரிஃப் டீலை பற்றி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்றோம்.